ஆமென். மீண்டும் வாசிக்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம். யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37 பக்கம் பழைய ஏற்பாட்டு 1009 1009. அதுல 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். யாவரும் சேர்ந்து ஒரு குறளை வாசிக்கலாமா? அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வருடத்தின் வார்த்தைக்கும் வாக்குத்தத்தமான வசனத்தின் வார்த்தைக்கும் இந்த வசனத்தின் வார்த்தைக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. என்னவென்றால், உன் பாளையத்துக்குள்ளே உலாவுவேன் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எசேக்கியேலுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை என்றால், 1-2 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இங்கு வேதம் சொல்லுகிறது ஒரு பாளையம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துக்கு காட்டப்பட்டதான சொப்பனத்தில் அவர் பார்த்தது ஒரு பள்ளத்தாக்கு. அப்ப இரண்டுமே தேவ ஜனங்கள் நிறைந்திருக்கக்கூடியதான பகுதி. தேவ ஜனங்கள் நிறைந்திருக்கிற பகுதி எந்த பகுதி? ஒன்று சபை, இன்றொன்று குடும்பம். இன்றைய காலகட்டத்தில் ஒன்று சபை, மற்றொன்று குடும்பம். இந்த இரண்டு இடங்களிலுமே ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? உலர்ந்து போனவர்களாக. அப்ப தேவன் ஒரு பாளையத்துக்குள் உலாவி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய சத்துருக்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை ஒரு பலமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? உலர்ந்தவர்களாய், உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறவர்களை கொண்டு ஒரு யுத்தம் செய்ய முடியுமா என்று கேட்ட நிச்சயமா முடியாது. ஒரு ஒரு பலவானை கொண்டு யுத்தம் செய்ய வைக்க முடியும், ஆனா ஒரு பலவீனனை கொண்டு யுத்தம் செய்ய வைக்க முடியாது. அதனாலதான் பிலிஸ்தியர்கள் தங்கள் அதிக பலவானான கோலியாத்தை முன்வைத்தார்கள். ஆனா இஸ்ரவேலர்களோ தங்களிடத்தில் பலமான மனிதன் இல்லை என்று சொல்லி தன்னுடைய தோல்விகளை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போ ஒரு யுத்த களத்திலும் ஒரு பலம் வாய்ந்தவர்களை வைத்தே யுத்தத்தை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இன்றைக்கும் நம்முடையதான ஃபுட்பால் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விளையாடக்கூடிய பசங்க டிஃபென்ஸ்ல நிப்பாட்டுவாங்க, பேக்கப்ல என்ன பண்ணுவாங்க? டிஃபென்ஸ்ல நிப்பாட்டுவாங்க. எதுக்கு? கோல் போகாம பாத்துக்கிறதுக்கு. உள்ள விளையாடுறதுக்கு 3 பேர் இருந்தாலும் கோல் கீப்பருக்கு முன்பாக ஒரு 3 பேரோ 4 பேர் என்ன பண்ணுவாங்க? 4 பக்கமும் டிஃபென்ஸ்ல நிப்பாங்க. எதுக்கு? எதிராளி வந்து போஸ்ட்ல கோல் போற்றக்கூடாதுன்னு. உள்ளே இறங்கி ஃபுட்பாலை எத்திக்கிட்டு ஓடுறவே இருப்பான். ஆனா இந்த 3 பேரும் 4 பேரும் சும்மாவே நிப்பாங்க. எதுக்கு? ஸ்தோத்திரம், பால் வந்து இங்களை தாண்டி போஸ்டுக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப நல்ல விளையாட தெரிஞ்சவன எந்த பக்கத்துல இருந்து பால் வந்தாலும் அதை நேக்கா எடுத்து மீண்டும் ஆப்போசிட் தட்டி விட தெரிஞ்ச அந்த டிஃபென்ஸ்ல இருக்கிறவனுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கணும். லாங் ஷாட் அடிக்க அவனுக்கு என்ன வேணும்? ட்ரைனிங் வேணும். ஆனா ஒண்ணுமே தெரியாதவன் டிஃபென்ஸ்ல நிப்பாட்ட மாட்டாங்க. விளையாட தெரியாதவன் என்ன பண்ண மாட்டாங்க? டிஃபென்ஸ்ல நிப்பாட்ட மாட்டாங்க. அதே போல ராணுவத்திலேயே அப்படிதான். நல்ல யுத்த வீரர்களை முன்னிலையில் என்ன பண்ணுவாங்க? நிப்பாட்டுவாங்க. மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நிப்பாட்டுவாங்க. இதே ப்ரொசீஜரை தான் இவங்க செய்யறதற்கு முன்பாகவே வேதாகமத்துல தேவன் நடத்தினாரு. துதிக்கிறவன் முன்பாக செல்லட்டும். அப்ப தேவன் யார பலமுள்ளவனாய் பார்க்கிறார் என்றால் துதிக்கிறவர்களை தேவன் பலமுள்ளவர்களாய் பார்க்கிறார். எரிகோவுக்கு முன்பாக போகும்போதும் யூதா முன்பாக செல்லட்டும், யோர்தானை கடந்து போகும் பொழுதும் யூதா முன்பாக செல்லட்டும், யுத்தத்துக்கு போகும்போதும் யூதா முன்பாக செல்லட்டும். ஏன் தேவன் யூதாவை முன்வைக்கிறார் என்றால் அவன் துதிக்கிறவன்.
அப்ப யாருடைய வாழ்க்கை துதி நிறைந்த வாழ்க்கையா இருக்கும், யாருடைய வாழ்க்கை தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையா இருக்கோ, யாருடைய வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கோ, யாருடைய வாழ்க்கை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற வாழ்க்கையா இருக்கோ, அவர்களை தேவன் தமது ஸ்தோத்திர செயல்பாட்டின் முன்னிலையில் என்ன பண்ணுகிறார், வைக்கிறார். இது எல்லாம் வேதத்தில் தேவன் செய்யக்கூடியதான காரியம். ஆனா இங்க ஜனங்களுடையதான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவர்கள் துதிக்கிற நிலைமையில இல்ல. இங்க எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனத்துல அவர்கள் துதிக்கிற ஜனமா இல்ல. துதித்த ஜனம் ஒரு நாள் துதித்தவர்கள், ஒரு நாள் தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள், ஒரு நாள் தேவனுக்காய் வைராக்கியமா நின்றவர்கள், ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை சுமந்தவர்கள், ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள், ஒரு நாள் யோர்தான் அந்த கரையில கால் வைக்கும் பொழுது தண்ணீரை இரண்டாய் பிளந்தவர்கள், ஒரு நாள் மன்னாவை பொறுக்கி, இப்படி தேவனுடையதான செயல்களில் பலன் வாய்ந்தவர்கள் தான் யாரு, இந்த உலர்ந்த எலும்புகள். இன்றைக்கு இவர்கள் உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மிகவும் தேவனுக்கு பிரியமானவர்கள், இவர்கள் மிகவும் தேவனுக்கு அன்பானவர்கள், இவர்கள் மிகவும் தேவனுடைய வார்த்தையை சுமந்தவர்கள், இவர்கள் மிகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்குல கொட்டி வைக்கப்பட்ட உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறார்கள். இந்த தரிசனத்தை பார்த்த எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, எசேக்கியாவே, இந்த எலும்புகள் உயிரடைய வாய்ப்பு இருக்கா? இந்த எலும்புகள் உயிரடைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும் பொழுது எசேக்கியேலுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா எசேக்கியேலுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்னன்னா, தேவரீர் நீரே அதை அறிவீர், என் அறிவுக்கு அது உயிர் அடையாதுன்னு தெரியும். ஆனா உம்முடைய சித்தம் இருந்தா அது நிச்சயமா என்ன ஆகும், உயிரடையும். அப்ப தேவன் சொல்ற அந்த பள்ளத்தாக்கை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்க வேண்டும். என்ன தீர்க்க தரிசனம் நீ சொல்ல வேண்டும் என்றால், உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். அவரை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீ இந்த எலும்பு கூட்டத்தை பார்த்து நீ சொல்லு, இந்த உலர்ந்து போயிருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்லு, இந்த உலர்ந்து போன பள்ளத்தாக்கை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். எப்படி உயிரடையும்னு கேட்டா 5வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். 5வது வசனத்தை. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே நாவியை. அப்ப எப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்றால், கர்த்தருடைய ஆவி உனக்குள் பிரவேசிக்கும் பொழுது. கர்த்தர் 2026ல இல்ல, இதற்கு முன்பாக இல்ல, இன்றைக்கு காலையில கூட இல்ல, இந்த வசனத்தை கேட்கிற நேரத்துல கூட எனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை ஞாபகப்படுத்துவார் என்றால், அது நிறைவேற வேண்டும் என்றால் ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். வாக்கு தத்தம் பெற்றிருந்தால் வாக்கு தத்தம் நிறைவேறுமா என்று தெரியாது. தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுமா என்று தெரியாது. ஸ்தோத்திரம். பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டும் பிரமாணங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் கரம் இறங்கி வந்தாலும் சுகம் உண்டாகுமா என்று தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், ஆவி பிரவேசிக்கும் பொழுது விடுதலை நிச்சயம். ஏன்னா யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்குள் போகும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரத்துல, பொன்னோ வெள்ளியோ எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை உங்களுக்கு கொடுக்கிறோம். அவங்க கிட்ட என்ன இருக்குன்னா, 2ஆம் அதிகாரத்துல பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருக்கிறபடியினால், அதை அவர்கள் அவனுக்கு கொடுத்தபடியினால், அந்த ஸ்தோத்திரம் பிறவி, அந்த சப்பானி, அந்த பிச்சைக்காரன் அன்றைக்கு எழுந்து நடந்தான். அப்ப ஸ்தோத்திரம், அற்புதத்தை கொடுப்பது எது, அதிசயங்களை காண்பிப்பது எது, விடுதலையை கொடுப்பது எது? ஸ்தோத்திரம், அந்த நாசியின் சுவாசத்தால் வந்த ஜீவன் என்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும் வரை, அவர் என்னை நடத்தும் வரை நான் உலர்ந்த எலும்பை போல என்ன பண்ணக்கூடாது, மாற கூடாது. இப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளாய் மாறிட்டாங்க.
உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல, அவர் மனிதனை பார்த்து அவன் நாசியில் தன் சுவாசத்தை கொடுத்தார், அவன் ஜீவாத்மாவாய் மாறினான் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. அப்படிதானே? வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த மனிதன் யாரு? ஆதாம். இந்த மனிதன் யாரு? ஆதாம். ஏன்னா ஆதாமை தான் தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கினார், ஏவாளை விழா எலும்பிலிருந்து உருவாக்கினார். இப்ப இந்த ஆதாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? அவன் உலர்ந்த சடலத்தை போலதான் என்ன பண்ணான்? தேவன் உருவாக்கும் பொழுது அவன் எப்படிதான் இருந்தான்? உலர்ந்த சடலத்தை போல. அதான் எரேமியால ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கும், குயவன் வீட்டுக்கு போ, குயவன் வீட்டுக்கு போ. அங்கு அவன் ஒரு பானையை வணைந்து கொண்டிருப்பான். அந்த பானை அவன் கையில் இருக்கும் போதே என்ன ஆயிருச்சு? கெட்டு போயிருச்சு. இப்ப ஸ்தோத்திரம், இந்த ஆதாம் என்கிற இந்த பானைய குயவன் என்கிற தேவன் வணைந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பானை என்ன ஆயிருச்சு? கெட்டு போயிருச்சு. இந்த பானைக்குள்ள உலர்ந்த ஆவியை, உலர்ந்து போன அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி தன் ஜீவனை தேவன் கொடுத்தார். இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாமே வீட்டுல பொம்மை செஞ்சு விளையாடுவோம். இன்றைக்கு களிமண்ணில் பொம்மை செஞ்ச காலம் போய் இன்னைக்கு களிமண்ணையே பேக் பண்ணி கலர் கலராக என்ன பண்ணுறாங்க, கிளேன்னு சொல்லி இப்போ டப்பாவில் போட்டு விற்கிறாங்க. முன்னாடி நம்ம ஆத்தோரமாக இருந்த களிமண்ணை எடுத்தோமா, சளிச்சோமா, அதை மண்ணு பிடிச்சோம், பொம்மை பிடிச்சோம், பானை செஞ்சோம், என்னென்னமோ செஞ்சு விளையாண்டோம். இன்றைக்கு பாவம் ஆற்றுக்கு போனால் மண்ணுக்கு போனாக்கா பாக்டீரியா வந்துடும்னு இன்னைக்கு கிளேன்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அதில் சிலது கொல கொலன்னு இருக்கு, ஒன்று கல் மாதிரி இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்க உருண்டை செய்வாங்க, சிலர் அதில் பொம்மை செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னும் கிரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தால் வேற ஏதாவது அச்சுவோ எதையாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, செஞ்சு விளையாடுவாங்க. ஆனால் அதுக்கு உயிர் உண்டான்னு கேட்டா இல்லை. இதே போலதான் இன்னைக்கு ஆதாம் என்ன பண்ணாரு? ஒரு மண் மேல படுக்க வச்சிருந்தார். மண் தரையின் மேல தேவன் மண்ணை எடுத்து அதை பிடித்து பிடித்து முகத்தை உருவாக்கி, உடம்பை உருவாக்கி, விரல்களை உருவாக்கி, எல்லாவற்றையும் உருவாக்கிட்டார். ஆனா பார்க்க அது எப்படிப்பட்டதா இருக்கு? உயிரற்றதா இருக்கு. எசேக்கியேல் பாற்ற தரிசனத்துல அங்க இருந்த எலும்புகள் எப்படி இருக்கு? உயிரற்றதா இருக்கு. இப்ப இரண்டு பேரையும் பார்க்கிற தேவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன? என் சுவாசத்தை அவனுக்குள் என்ன பண்றேன்? வைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவரை எப்பொழுது எப்படி உயிரடைய பண்ணுகிறார்னு பார்த்தா தன் ஆவியை அவர்களுக்கு அனுப்பி. அப்ப தேவ சமூகத்தில் இந்த வருஷம் ஆராதிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆவியோடும், உண்மையோடும், பயத்தோடும், பக்தியோடும் அவர் சமூகத்தில் நாம் பிரவேசிக்கும் பொழுது நமக்குள் உலாவுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையான அபிஷேகம் இருக்கு? தாராளமா கை தூக்குங்க. யாரும் கோச்சுக்க போறதில்ல. அபிஷேகம் என்றால் ரட்சிப்புன்னு இல்லை. ரட்சிக்கப்படுவது அபிஷேகம் அல்ல, அது தெரிந்து கொள்ளப்படுவது. தாயின் கருவில் நமக்கு அபிஷேகம் இருக்கு, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அபிஷேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்நிய நாவுகள் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்நிய பாஷையின் நாவுகள். இதை நான் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் வார்த்தையை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். போன வருடம் பேசின வார்த்தையை இந்த வருஷம் நான் மாத்திட்டேன். போன மாசம் பேசின வார்த்தையை நான் இந்த மாசம் மாத்திட்டேன். போன வாரம் பேசின வார்த்தையை இந்த மாசம் நான் மாத்திருக்கேன். எத்தனை பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென்.
இப்ப ஸ்தோத்திரம், தேவன் ஒருவருக்கு எப்படி நன்மை செய்கிறார்னு பார்த்தா, எதை வைத்து அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறான்னு பார்த்தா, அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவரை நடத்துகிற விதத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க, நன்மையை பெற்றுக்கொள்றாங்க. இங்க எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தையும் சரி, அங்கு ஸ்தோத்திரம் ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையும் சரி, இருவருக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னவென்றால், இருவரும் உலர்ந்து போய் தான் இருந்தார்கள், இருவரும் செயல்பட முடியாம தான் இருந்தாங்க, இருவரும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட முடியாம தான் இருந்தாங்க. ஆனா என்றைக்கு தேவனுடைய நாசியின் சுவாசம் அவர்களுக்கு வந்துச்சோ, என்றைக்கு அபிஷேகம் அவர்களுக்கு வந்துச்சோ, என்றைக்கு மேல் வீட்டாரில் 120 பேர் கூடியிருக்கும் பொழுது அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சோ, 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம், 3ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை அவர்கள் மற்றவர்களுக்கு கடத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்ப யாருக்குள்ள இருந்த அபிஷேகம் யாருக்குள்ள கடத்தப்படுகிறது? ஆதாமுக்குள் இருந்த அபிஷேகம் ஏவாளுக்குள் கடத்தப்படுது. ஆதாமுக்குள் இருந்த அபிஷேகம் ஏவாளுக்குள் கடத்தப்படுகிறது. ஏன்னா ஆதாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாக தான் இவளாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவினாரு. இப்ப அந்த சுவாசம் இப்ப யாருக்குள்ள போகுது? ஏவாளுக்குள்ள போகுது. இப்ப ஸ்தோத்திரம், ஒரு சுவாசம் பள்ளத்தாக்குள்ள ஒரு சுவாசத்தை அனுப்புறாரு, அது முழு எலும்பு பள்ளத்தாக்கு என்ன பண்ணுது, உயிரோட எழுப்புது. ஸ்தோத்திரம், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னாக்க 120 பேர் மேலையும் ஒரு சுவாசத்தை ஊற்றுறாரு, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுறாரு. அது 120 பேரையும் பற்றுது. பின்பு பேதுருடைய பசங்கத்துல 3000 பேரை பற்றுது. 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி பலவீனனை பற்றுது. அதற்கப்புறம் நடக்கும் பொழுது இப்படி அநேக இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஆவியை பெற்றவர்கள் நடக்கும் பொழுது அற்புதங்களை தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறும்? பள்ளத்தாக்கை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னாரு? நீ உயிரடைய வேண்டும். 3ஆம் அதிகாரம் அப்படித்தானே பார்த்துக்கோம். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு அவர் உமக்கே தெரியும் என்றார். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? அவர்கள் உயிரடைய வேண்டும். உலர்ந்த வாழ்க்கையிலிருந்து உயிரடைய வேண்டும். ஆனால் எப்பொழுது உயிர் அடைவார்கள் கேட்டா 5வது வசனம் சொல்லுது, என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது. என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது. அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன், எத்தனை பேர் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னு. வசனத்தை வாங்கிட்டோம், வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டோம், தீர்க்க தரிசனத்தை வாங்கிட்டோம். எப்படி நிறைவேறும்? எப்பொழுது நிறைவேறும்? அதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்பொழுது? இதான் நம்முடைய கேள்வி. அப்ப எப்படி நிறைவேறணும்னா, எப்பொழுது நிறைவேறுமா? ஆவியை அனுப்பும் போது, அப்பொழுது. யார் எந்த ஒரு நபர் தேவ சித்தத்திற்கு தன்னை மையமாய் வைத்து அந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய நடத்துதலின்படியே நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா பலவீனம் என்பது என்ன பண்ணாது, வராது. பலவீனனாக்கான அந்த காய்ச்சல் தலைவலி இதை சொல்லல, இது சரீரமான பலவீனம். நான் சொல்றேன் ஆவிக்குள்ளான பலவீனம். மனிதனாய் பிறந்த அனைவருமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பலவீனத்தையும் சகித்து கொண்டே ஆக வேண்டும். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதர் தான். அப்ப மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் பாடு என்பது நிச்சயம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட காய்ச்சல் வராதா, ரட்சிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் சுகப்பிரசவமா வராதா, இப்படி நூதனமான கேள்வியில் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. மனுஷனா பிறந்தா அவனுக்கு எல்லாமே என்ன பண்ணும், வரும். கேன்சரும் வரும், எல்லாமே வரும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு எப்படிங்க இதெல்லாம் வந்துச்சு, உங்க இயேசு கிறிஸ்து எப்படிங்க விட்டாருன்னு கேட்டா, இல்லையே மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் வரும்னு அவன் சொல்லிட்டு தான் வச்சிருக்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப யாருக்கு விடுதலைனா, யாருக்கு அற்புதம், யாருக்கு அடையாளங்கள் திறக்கப்படும் அப்படின்னா, யார் ஒருவர் கர்த்தருடைய அபிஷேகத்தின் நடத்துதலில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான். சரியான உதாரணம் யாருன்னு கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுல்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுது தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, ஒப்பு கொடுத்து தன்னை தேவனுடைய அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தினாரோ, ஞானஸ்நான சத்தியத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தினாரோ, அபிஷேக சத்தியத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தினாரோ, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பேன் என்ற தீர்மானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, எப்பொழுது இயேசுவின் ஊழியத்தை செய்வேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, எப்பொழுது உலகத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், என் குதிரையின் மேல் ஏற மாட்டேன், என்னுடைய பட்டத்தை நான் சுமக்க மாட்டேன் என்று உலக வாழ்க்கையை வெறுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாரோ, அதற்கு அப்புறமா அவர் நடந்து போன பாதைகளை நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி பாருங்க. அத்தனையும் பிரச்சனை, அத்தனையும் பிரச்சனை, அத்தனையும் வியாகுலம், அத்தனையும் தடை பண்ணப்பட்டது. ஆனா பவுலையோ கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். பவுலை யாரும் சேர்த்து கொள்ளல. பவுலை சீஷர்கள் சேர்த்து கொள்ள ஐயப்பட்டார்கள். அவருக்கு விசாரிக்கிற ஊழியத்தை ஆரம்பத்துல கொடுத்தாங்க. இப்படி ஆரம்ப காலகட்டத்துல பவுல ஸ்தோத்திரம் சும்மா உட்கார வச்சதுதான் அதிகம். அவர் பிரசங்கம் பண்ணதை விட, அவர் ஊழியம் பண்ணதை விட தொண்டு ஊழியம் பண்ணதுதான் அதிகம். ஆனாலும் பின்னிட்டு போகாமல், அதிகாரத்தை தேடாமல், ஆணவமாய் செயல்படாமல், தன் பின்னானவையை மறந்து தன்னுடைய முன்னானவையில் நோக்கி போன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்கள் ஆச்சரியமானது. அவரை பலவீனப்படுத்தும்படி எத்தனையோ சூழ்நிலைகள் வந்துச்சு. எத்தனையோ முறை அடிக்கப்பட்டார். விஷ பூச்சியால் கடிக்கப்பட்டார். விரியன் கடித்தும் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. காரணம் என்ன? அவருடைய அந்த தேவனுடைய தொடுதலில் இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அவர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டார். ஆவியினாலே நடத்தப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல மேகஸ்தம்பம் நடத்தும் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்துல யார் நடத்துவா? ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். இது ஒரு ஜெபம். அதே போல நீரே ஆனால் நானும் நடக்கிறேன், பேதுரு ஒரு ஜெபம். நெகேமியா, ஆண்டவரே இந்த காரியத்தை வைப்பது நீரே ஆனால் நான் ராஜாவுகிட்ட பேசுறேன். அடுத்து எஸ்தர், 3 நாட்களுக்குள்ள எனக்கு தேவன் நீரே ஆனால் செங்கோல் நீட்டும்படி எனக்கு உதவி செய்யுங்க, அங்க ஒரு ஜெபம். தானியேல் சிங்கக்கேபிக்குள் போகும் பொழுது, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பது நீரே ஆனால் சிங்கக்கேபிக்குள் நீர் எனக்கு உதவி செய்யும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பீர் என்றால் இந்த அக்கினி ஜுவாலைக்குள் நான் முன்னே பிரவேசிக்கிறேன், எனக்குள் நீர் என்ன பண்ணுங்க? பிரவேசிங்க. இந்த ஜெபங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உலாவினாரா இல்லையா? காரணம் என்ன? அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். ஆவியானவர் எப்படி நடத்துவாரு? எப்படி நடத்துவாரு? எஸ்தர் எப்படி நடத்தினாரு? மொர்தெகாயை கொண்டு. எஸ்தர் எப்படி நடத்தினாரு? மொர்தெகாயை கொண்டு. பவுல் எப்படி நடத்தினாரு? சீஷர்களை கொண்டு. இப்படி ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை கர்த்தர் வைக்கிறார். அப்ப சபைக்கும் ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்தான் யாரு? சபையின் ஊழியராக நியமிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அப்ப மெய்ப்பன் நடத்தும் பொழுது ஆடுகள் நடந்து போறதுல தப்பு இல்லையே. ஆனா சில ஆடுகள் மெய்ப்பனினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே. ஸ்தோத்திரம். தாவீது ஆடு மேய்த்தார். தாவீது ஆடு மேய்க்கும் போது தாவீதுக்கு என்ன வயசு? சின்ன பையன் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு 15 to 20 இருக்கும். அதுவே அதிகம் தான் நான் சொல்றது. 15 வயசு கீழே வச்சுக்கோங்க. தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது எத்தனை வயசு? 15 வயசு கீழே. இப்ப 15 வயசு கீழே தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது தாவீது அங்க ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சி சொல்றாரு? நான் சிங்கத்தின் வாயை கிழிச்சேன், நான் கரடியின் வாயை கிழிச்சேன். எந்த வயசுல கிழிச்சாரு இதெல்லாம்? தன் 15 வயதுக்கு உட்பட்டவனாய் அவர் ஆடு மேய்க்கும் பொழுது அந்த ஆட்டை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும்
ஸ்தோத்திரம். அதை அடிக்க வரும் பொழுது தாவீது இந்த வேலையை பார்த்தார். ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் வேலையை தவிர அதை மேய்க்கக்கூடியதான மேய்ப்பனுடைய தோற்றம் என்பது முக்கியம் அல்ல. அன்றைக்கு அந்த ஆடுகள் தாவீதின் சத்தத்திற்கு இணங்காமல், உன் வயது என்ன, உன்னுடைய வாலிபம் என்ன, உன்னுடைய தோற்றம் என்ன, என் ஓட்டம் என்னன்னு அன்றைக்கு மாத்திரம் அந்த ஆடு ஓடி இருந்துச்சுன்னா அத்தனை ஆடும் சிங்கத்துக்கும் கரடிக்கும் இரையாய் போயிருந்திருக்கும். ஆனா அந்த ஆடுகள் தாவீதை பார்க்கல, அவனை தன் மெய்ப்பனாய் பார்த்து அவன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு தன்னுடைய தலைகளை தாழ்த்தினபடியினால் அன்றைக்கு தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து எறிய தேவன் அவருக்கு என்ன பண்ணாரு? பலனை கொடுத்தார். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட சபையில நம்முடைய ஊழியக்காரருக்கு, நம்முடைய தேவனுக்கு நம் தலைகளை தாழ்த்தி, தேவனே நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். மெய்ப்பரில் பெரிய மெய்ப்பர் யாரு? இயேசு கிறிஸ்து. நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு தன் தலையை தாழ்த்தி நடப்பதற்கு இந்த ஆடுகளுக்கு என்ன வந்தது? ஒரு சாதாரண சின்ன தாவீதே சிங்கத்தின் வாயையும் கரடியின் வாயையும் கிழிப்பான் என்றால், நம் பரமபிதா இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் நமக்காக யாவையும் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நமக்காக யுத்தம் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? நமக்காக வழக்காடுவாரா, வழக்காட மாட்டாரா? என் பாளையத்தில், நம் பாளையத்தில் உலாவிக் கொண்டு இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆனா இந்த ஆடுகளுக்கு என்ன வருது? அவர் உலாவ மாட்டார், அவர் உதவி செய்ய மாட்டார். இந்த ஆடு சொல்லுது, மேய்ப்பன் எனக்கு உதவி செய்ய மாட்டான். இத்தனை ஆண்டுகளா இந்த மேய்ப்பன் தான் அந்த ஆடை நடத்தியது. ஆனா அந்த ஆடு நினைக்குது, இந்த மேய்ப்பன் எனக்கு உதவி செய்வதற்கு ஏற்ற பலத்தை இந்த மேய்ப்பனுக்கு இல்ல. அதனாலதான் ஆதாமும் ஏவாளும் யாருடைய வார்த்தையை கேட்டாங்களாம்? சத்ருவின் வார்த்தையை கேட்டாங்களாம். தினமும் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கேட்க துப்பில்ல. தினமும் தேவனோடு பேசின ஆதாமுக்கு சத்துருவின் வார்த்தையை விதாசிப்படுத்தி பார்த்துக் கொள்வதற்கு துப்பில்ல. ஆனா இவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? யாருடைய சுவாசத்தை உடையவர்கள்? நாசியில் சுவாசம் உள்ள யாவரும் யாரால் பிறந்தவர்கள்? கர்த்தராலே உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இந்த நாசியின் சுவாசத்தில் இருக்கிற நான் யாருடைய வார்த்தைக்கு அதிகமா செவி கொடுத்து கொண்டிருக்கிறேன்? நித்தம் உலாவி என்னோடு பேசுகிற தேவனுக்கா? பகலில் குளிர்ச்சியான வேளையில என்னோட பேசின தேவனுக்கா? ஜடம் போல் இருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்தாரே அவருடைய வார்த்தையா? என் வாழ்க்கை ஒரு நாள் எப்படி இருந்துச்சு? ஜடம் போல இருந்துச்சு. செயல்படாம கடந்த நாள் எத்தனையோ நாள். என் கை செயல்படாம, என் கால் செயல்படாம, என் இருதயம் செயல்படாம, என் உள் உறுப்புகள் செயல்படாம நான் சொல்ற ஒரு மண்ணை போல படுத்து கிடந்த நாட்கள் எத்தனை நாட்கள் கிடக்கு? ஆனா எனக்கு சுவாசத்தை கொடுத்து என்னை எழும்ப வைத்தது கர்த்தர். நான் பேச்சை கேட்பது யாருடையது? சர்ப்பத்தினுடையது. உயிர் கொடுத்த கர்த்தரை மறந்து விட்டேன். எனக்கு உணர்வு கொடுத்த கர்த்தரை மறந்து விட்டேன். எனக்கு வாழ்வளித்த கர்த்தரை மறந்து விட்டேன். நான் யாருடைய வார்த்தையை அதிகமா கேட்கிறேன்னு பார்த்தா சத்ருவின் வார்த்தையை அதிகமா கேட்கிறேன். ஏங்க என் வாழ்க்கை உலர்ந்து போச்சு? அந்த பள்ளத்தாக்குக்குள்ள அத்தனை எலும்புக்கூடுகளை எசேக்கியேல் பார்க்கிறாரு. அத்தனை பேரும் ஒரு நாள் பயன்படுத்தப்பட்டவர்கள் தானே, ஒரு நாள் தேவனுக்காக பிரகாசமா எரிந்தவர்கள் தானே, ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபித்தவர்கள் தானே, ஒரு நாள் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தானே. ஏன் இன்றைக்கு மாத்திரம்? ஏன் இன்றைக்கு மாத்திரம் அவர்கள் உலர்ந்த எலும்புகளாய் போனார்கள்? காரணம், நடத்தின மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கல, உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஓநாயின் சத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மேய்ப்பரின் சத்தத்தை தான் கேட்கணும். மெய்ப்பன் சொல்வது சபை ஊழியனாகி என்னை நான் சொல்லல, நல்ல மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்துவை தான் நான் பிரசங்கிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பிரசங்கிக்கிறேன்? இயேசுவை தான் நான் பிரசங்கிக்கிறேன். அதனால மெய்ப்பனா நீங்க இயேசுவை மட்டும்தான் மனசுல வைக்கணும். நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு இந்த ஆடு கேக்குதா? அப்படி கேட்டிருந்தா இந்த ஆடு ஏன் தோல் சுருங்கி உடம்போட எலும்பு ஒட்டி போய் ஏன் கிடக்கணும்?
ஏன் பலவீனப்பட்டவனா நான் மாறணும்? ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டுச்சு? ஏன் என் குடும்ப வாழ்க்கை பலவீனப்பட்டுச்சு? ஏன் என் சரீரம் பலவீனப்பட்டுச்சு? ஏன் ஏன் ஏன்? மேய்ப்பனின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காததாலே, மெய்ப்பனின் சத்தத்துக்கு, நல்ல மெய்ப்பனாகிய என் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காமல் போனதாலே என் வாழ்க்கையின் என்னுடைய தோள்கள் எலும்போடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் தோள்கள் எலும்போடு ஒட்டி இருக்கு. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? அங்கு ஒரு வார்த்தையை மோசே அழகா சொல்லுவாரு. மோசையின் சங்கீதமாகிய அந்த 90ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்துல வாசிங்க அந்த வசனத்தை. காலையில் ஒரு பூவை குறித்து அங்க ஒரு ஓமை சொல்லப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, காலையில் ஒரு பூ பூக்கிறது, மாலையில் அந்த பூ வாடி உலர்ந்து போகிறது. அது போல எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு காலத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும் பொழுது என் வாழ்க்கை மலர்ந்த வாழ்க்கையா இருந்தது. வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கும் பொழுது என் வாழ்க்கை மலர்ந்து இருந்தது. நான் என்றைக்கு இருளின் பிள்ளையாய் மாறினேனோ, என்றைக்கு இருளின் மகனாய் நான் மாறினேனோ, அன்றைக்கு என்னுடைய மலர்ந்த வாழ்க்கை உலர ஆரம்பித்தது. யோசிச்சு பாருங்க, என் குடும்பத்துல என்னைக்கு சந்தோஷம் உடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னிலிருந்து என் குடும்பத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. என்னிலிருந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். என்னையிலிருந்து என்னுடைய ஆவிக்குரிய தன்மை உடைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னிலிருந்து என்னுடைய சந்தோஷம் திருடப்பட்டுச்சு. என்னிலிருந்து தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்பட்டுச்சு. என்னிலிருந்து சபையோடு இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்பட்டுச்சு. என்றைக்கு நான் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு நான் கொடுத்தானா கொடுக்காட்டினா நான் போக ஆரம்பிச்சேன். எப்பயிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கும் பொழுது நான் தேவனுக்காய் ஒரு மலர்ந்த பூவை போல் இருந்தேன். என்றைக்கு இருளின் மகனாய் கால் வைத்தேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை உலர்ந்து போக ஆரம்பித்தது. என்றைக்கு இருளின் மகனாக நான் வாழ ஆரம்பிச்சேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை உலர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் ஆதாமுடைய வாழ்க்கை நல்லாதான் இருந்துச்சு. அவன் வாழ்க்கை உலர்ந்து போகல, அவங்க குடும்பம் உலர்ந்து போல. நல்லா கர்த்தர் காப்பாற்றினாரு, நல்ல புஷ்டியா வச்சிருந்தாரு. ஆனா என்றைக்கு இருளின் மகனாகிய சத்துருவின் வார்த்தையை கேட்டு, சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு தன் காலடிகளை மாற்ற ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை உலர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிற்பாடு பிறந்த 2 பிள்ளையும் மூர்க்கத்தனமான பிள்ளையாய் மாறினான். ஒருவனை கொலை செய்தான். காரணம் என்ன? நான் இருளின் மகனாய் நடக்கும் பொழுது என் பிள்ளைகளுமே எப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க? இருளின் மக்களா தான் இருப்பாங்க. நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். நான் வெளிச்சத்தின் மகனாய் இருந்தாதான் என் மகனும் வெளிச்சத்தின் மகனாய் இருப்பான். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட நான் எப்படி வெளிச்சத்தில் நடக்கிறேனோ, நான் வெளிச்சத்தில் நடந்தாதான் அவர்களும் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எந்த வழியா நடத்தி கொண்டு போறாரோ அந்த பாதையை தான் அந்த பிள்ளை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணும். பார்த்திருக்கீங்களா யாராவது? ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கா ஒரு அறிவு வர வரைக்கும் அந்த அப்பா எந்த வழியா அந்த பிள்ளைய கைப்பிடிச்சு கூட்டு போனாங்களோ அந்த பாதையை தான் பிள்ளை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி நடக்கும். அந்த பிள்ளைக்கு அறிவு இல்ல, இப்படி போறதை விட இப்படி போனா ஈஸி நமக்கு தோணும். பஸ்ல டிராவல் பண்றோமா, இங்க இருந்து கரூருக்கு போறதுக்கு 2 பாதை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? நமக்கு தெரிஞ்ச பாதை என்ன? பஸ் போற பாதை. இப்ப பஸ் நம்மள இந்த வீராட்சமங்கலம் வழியா மூலனூர் வழியா வீராட்சமங்கலம் வழியா மூலனூர் வழியா சின்ன தாராபுரம் நம்ம கரூர் கூட்டு போகும். இது நமக்கு தெரிஞ்ச பஸ் ரூட். இன்னொரு பஸ் ரூட் இருக்கு. இப்படியே போனாக்க பல்லடம், காங்கேயம் போய், வெள்ளக்கோயில் போய், கரூர் போய் போகலாம். இதுக்கு இடையில இன்னொரு ரூட்டும் உள்ள ஒன்று இருக்கு. அது யாருக்கு தெரியும்? அறிவு உள்ளவர்கள். யாருக்கு தெரியும்? யார் அந்த அறிவு உள்ளவர்கள்னா அடிக்கடி அந்த பாதையை சுற்றி வரவங்களுக்கு. அடிக்கடி அந்த பாதையில சுற்றி வரவங்களுக்கு. பஸ்ல மட்டுமே போறவனுக்கு எந்த ரூட்டு தான் தெரியும்? பஸ் ரூட் மட்டும்தான் தெரியும். பைக்ல போறவனுக்கு எந்த ரூட்டு தெரியும்? பைக் ரூட்டு தான் தெரியும். அது போல தேவன் பிடித்து நடக்கிற வரைக்கும் நான் எதுல தான் நடந்துட்டு இருக்கிறேன்? தேவன் காண்பிக்கிற பாதையில தான் நடந்துட்டு இருக்கிறேன். ஆனா என்றைக்கு என் பாதைய சத்துரு மாத்தினானோ,
தேவனின் பாதையை நடத்துற வரைக்கும் எனக்கு பிரச்சனை வரல, எனக்கு இழப்புகள் வரல, எனக்கு போராட்டம் வரல, எனக்கு வேர்வை வரல, எனக்கு கோபம் வரல, எனக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் ஒரு இருதயத்துல ஒரு ஏக்கம், ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு பலவீனம் எதுவுமே வரல. சந்தோஷமா இருந்தேன். தேவையானது ஒன்றே என்று சொன்ன ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு, அந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு என் வாழ்க்கை நல்லாதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல இயேசுவை மட்டும் நான் பிடிச்சுக்கிட்டேன், இயேசுவின் பாதத்தை மட்டும் நான் பிடிச்சுக்கிட்டேன். எதுனாலும் இயேசப்பாட்ட நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், முழங்கால் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், இயேசுவே நீங்க பாத்துக்கங்க நான் சொல்லுவேன், அவர் பாத்துக்குவார். முடிஞ்ச உபவாசம் போடுவேன், 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா பாத்துக்குவார்னு ஒரு நம்பிக்கையில வாழ்ந்தேன். ஏசு எனக்கு எந்த ஒரு விரக்தியான வாழ்க்கையும் கொடுக்கல. குளிர்ச்சியா வச்சிருந்தாரு, நல்ல பழங்கள் கொடுத்தாரு, நல்ல உணவு கொடுத்தாரு, நல்ல நிம்மதியா தூக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நிம்மதியா தூக்கி எத்தனை நாள் ஆச்சு? ஏதேனுக்குள்ள இருக்க நிம்மதியா தூங்கினா, ஏதேனுடைய வெளியே தான் தூக்கம் வரல அவனுக்கு. கர்த்தருக்குள் இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியா இருக்கிறோம், நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றோம். என்றைக்கு கர்த்தரை விட்டு ஒரு ஸ்டெப் பேக் அடிக்கிறோமோ நிம்மதி தொலைக்க ஆரம்பிக்கிறோம், தூக்கத்தை தொலைக்க ஆரம்பிக்கிறோம். தூக்கத்தை தொலைச்சோம்னா சரீரத்துல வியாதி வரும், கண்ணெரிச்சல் வரும், சாப்பிட முடியாது, அல்சர் வரும், குடல் இறக்கம் ஏற்படும், எல்லாமே வரும். எப்படி ஒருத்தன் தூக்கத்தை இழந்தானாக்க எல்லாமே வரும். ஒருவனுக்கு தூக்கம் ஏன் இழக்கப்படுது? யார் ஒருவர் கர்த்தரோடு பிரியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவருக்கு நித்திரை வராது. ஆனா 1000 காரணம் சொல்லலாம். எனக்கு சரீர பலவீனம், வேலையில பலவீனம், எனக்கு அந்த டென்ஷன் இந்த டென்ஷன், 1000 டென்ஷன் சொல்லலாம். ஆனா கர்த்தரோடு இல்லை என்றால், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு எதை கொடுக்கிறாரு? நித்திரையை கொடுக்கிறாரு. ஒருவன் பிரியம் இல்லைன்னா நித்திரை வராது, தூக்கம் வரலன்னா வியாதிப்பட்டவன் கடக்க வேண்டியதான். கடைசியில தெய்வ சமூகத்தில் தூக்கத்தை இழந்து கிடக்கிறது வேற, தூக்கம் இல்லாம பெட்ல கிடக்கிறது வேற. அப்ப ஸ்தோத்திரம், ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு பிரியமா இருக்கிற வரைக்கும் நல்ல உணவு, நல்ல குளிர்ச்சியான வாழ்க்கை, நல்ல நித்திரை, குடும்பத்துல சமாதானம், குடும்பத்துல பிளவு இல்ல, குடும்பத்துல பிரிவினவு இல்ல, எதுவுமே இல்ல. ஆதாமும் ஏவாளும் ஜோடி ஜோடியா சுத்தி தெரிஞ்சாங்க. திருமணமான தம்பதிகளை போல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க போனாலும் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டே போறது, இங்கிட்டு போனா கையை கோத்துட்டு போறது, அங்கிட்டு போனா கையை கோத்துட்டு போறது, இயேசுவை பார்க்க போனா கையை கோத்துட்டு போறது. ஆனா இப்ப இவன் தனியா போயிட்டு இருக்கான், அவங்க தனியா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்? என் பாதை தேவனோடு இல்லை என்பதால், என் பாதை தேவனோடு இல்லாமல் போனதாலே என் வாழ்க்கை உலர்ந்து போய் கிடக்குது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலர்ந்து போன என் வாழ்க்கைய நான் சரிப்படுத்தணும்னா, ஆதாம் ஏவாளும் வெளியே போயிட்டாங்க, வாழ்க்கை உலர்ந்து போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ஸ்தோத்திரம் அந்த சத்ருவால, அந்த பிசாசினால போர்த்தப்பட்ட அந்த ஸ்தோத்திர இலை ஆடைகள் உலர்ந்து போயிருச்சு, இலை ஆடைகள் உலர்ந்து போயிருச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ இவன் பேச்சை கேட்டோமே, சத்ருவின் பேச்சை கேட்டோமே, அந்த இலைகளை தைத்து உடை போட்டுக்குன்னு அறிவு அவன் கொடுத்தான். சத்ரு கொடுக்கிற அறிவு தற்காலிகமான அறிவு, சத்ரு கொடுக்கிற அறிவு தற்காலிகமான அறிவு. அந்த இலை எத்தனை நாளைக்கு தன்னுடைய பசுமையை காண்பிக்கும்? கொஞ்ச காலம். அந்த அறிவை சத்ரு கொடுத்தான். சத்ரு கொடுக்கிறதான வழி நடத்துதல் கொஞ்ச காலத்துக்கு தான், சத்ரு கொடுக்கிற அறிவு கொஞ்ச காலத்துக்கு தான், சத்ரு கொடுக்கிறதான எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். அப்பொழுது நமக்கு அது ஐன்ஸ்டைனுடைய மூளையை போல நமக்கு வேலை செய்யும். ஒண்ணுமில்ல, ஸ்தோத்திரம், ஒரு வீடு கட்டுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டுறோம், இடையில தர்மகோலை வச்சு ஒரு நீராவியை கண்ட்ரோல் பண்றேன்னு ஒரு திட்டம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? தர்மகோலை போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். எதை கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம வீட்டில் இருக்கிற தொட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். தர்மகோலை போட்டு நம்ம வீட்டு தொட்டியில இருக்கிற நீராவி போறத கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா கடல்ல இருக்கிற நீராவியை கண்ட்ரோல் பண்ண தர்மகோலை கொண்டு போட்ட என்ன ஆகும்? சத்துரு கொடுக்கிற ஆவி, இந்த அறிவுல எப்படிப்பட்ட ஆவி? இந்த தர்மகோல் மாதிரி. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும்,
தர்மகோலை நீங்க வீட்டுல இருக்கிற டப்புல நீங்க வைங்க, நீராவி ஆகாது. இதுதான் அறிவு நினைச்சு கொண்டு போய் கடல்ல செஞ்சோம்னா என்னைய மாதிரி ஒரு கோமாளி பையன் உலகத்துல ஒண்ணு என்ன பண்ண மாட்டான். இதுதான் சத்துரு கொடுக்குற அறிவு. இந்த அறிவு தான் இன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தான். எப்படி கொடுத்தான் அப்படின்னாக்க, நீ நிர்வாணமா இருக்குன்னு யாரு சொன்னா? அந்த இருக்கு பாரு அத்தியல, எடு தெய்யி போத்திக்க, பத்திய நிர்வாணம் மறைஞ்சிருச்சு. ஆமா நிர்வாணம் மறைஞ்சிருச்சு, சந்தோஷப்படுறான். சாயங்காலம் பார்த்தா காஞ்சி விழுக, ஒண்ணு ஒன்னா கழுண்டு விழுகுது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஆதாமுக்கு ஒரு அறிவு வந்துச்சு, இவன் பேச்ச கேட்டது தப்பு. எப்ப தெரியுமா அறிவு வரும்? எல்லாமே இழக்கும் போதுதான். சிம்சோனுக்கு எப்ப தெரியுமா அறிவு வந்துச்சு? எல்லாமே இழந்ததுக்கு அப்புறமா தான். லோத்துக்கு எப்ப தெரியுமா அறிவு வந்துச்சு? எல்லாமே இழந்ததுக்கு அப்புறமா தான். யோனாவுக்கு எப்ப தெரியுமா அறிவு வந்துச்சு? இதுக்கப்புறம் வாழறதுக்கு வழி இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா தான். அப்ப நம்முடையதான விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஏசு எனக்கு வேணாம், சத்துரு எனக்கு போதும்னு சத்துருவை நம்பி போய் எல்லாத்தையும் இழந்துடுறோம். ஜீரோ. இளையகுமாரனை போல ஜீரோ, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஜீரோ. அந்த ஜீரோங்கிற எண்ணுக்கு தொட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம்? இயேசுவே என்ன சொல்றோம்? இயேசுவே. ஆனா தேவன் விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? நான் உலர்ந்தவனாய் வருவதல்ல, நான் உலராதவனாய் இருக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு இன்னைக்கு ரேட் அதிகம் தான். ஆனா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஜூஸ் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. நமக்கு ரசம் தான் வேணும், திராட்சை ரசம் தான் வேணும். உலர் திராட்சை நமக்கு வேண்டாம், திராட்சை ரசம் தான். திராட்சை ரசம் வேணும்னா, திராட்சை ரசம் வேணும்னா நான் உலர்ந்து போகாதவனா என்ன பண்ணணும்? இருக்கணும். உலர்ந்து போனால் நல்லது தானே பாஸ்டர்? ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல பாஸ்டர். ஒரு நட்ஸ் வாங்கினோம்னாக்க, ஒரு அத்தி அடை வாங்கினாக்க, ஒரு பேரிச்சம்பழம் வாங்கினாக்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பழத்தை வாங்கிடலாம், காய வச்சு அதை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீ பழமாக இருக்கும் பொழுது பல விதத்துக்கு என்ன பண்ணுவ? பயன்படுவ. நீ உலர்ந்து போயிட்டேன்னா அதை நீ சாப்பிட மட்டும் தான் பயன்படுத்துகிற, ஜூஸ் போட முடியாது. உன்னிடத்துல இருந்து நன்மை என்ன பண்ண முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. இப்ப இந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, நீங்க உலர்ந்துட்டீங்க, இப்ப நீங்க பயனற்றவர்களா இருக்கிறீங்க. நீங்க மீண்டும் பயனுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று. 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 37:5. இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை போதும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். இப்ப நான் எங்க வீட்டுல இருக்கிற டேங்க்ல, தண்ணி டேங்க்ல தண்ணியை நான் போட போறேன், மோட்டர் போட போறேன். எனக்கு பூமியின் ஆழத்துல இருந்து தண்ணீர் எனக்கு வெளியே வரணும். பூமியின் ஆழத்துல இருக்கிற தண்ணீர் எனக்கு வேணும். அதை நான் இப்ப என்ன பண்ணணும்? டேங்க்ல ஸ்டோர் பண்ணணும். டேங்க்ல ஸ்டோர் பண்ணா மட்டும் போதுமா? அந்த தண்ணி என் டப்புக்கு வரணும்னா என் டேப் என்ன பண்ணணும்? நான் ஓப்பன் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என் மேல் ஊற்றப்பட வேண்டிய அந்த அபிஷேகத்தை எனக்குள் உறிஞ்ச ஆரம்பிக்கணும். எனக்குள் உறிஞ்ச ஆரம்பிக்கணும். ஒரு 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 ஹீலிங் நடக்கணும்னா, ஒரு சுகம் நடக்கணும் அப்படின்னா, ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் வெறும் சிரஞ்சியை போட்டால் சுகம் வந்துருமா? இல்லை வெறும் மருந்து எடுத்து வாயில ஊற்றுனா ஹீலிங் நடந்துருமா? அந்த சிரஞ்சியினால அந்த மருந்தை இழுத்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு ஹீலிங் என்ன பண்ணும்? நடக்கும். டாக்டரை பார்த்து சுகமாயிரும்னா சுகமாயிரும். ஆனால் இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை எனக்குள் நான் உள்வாங்க ஆரம்பிக்கும். எனக்குள் இப்ப இந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, என் ஆவியை ஊற்ற நீ உள்வாங்கிக்க ரெடியா இருக்கியா? மேல் வீட்டுல கூடியிருந்தவர்களை பார்த்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, சோத்திர நீங்க காத்துரு, என் அபிஷேகத்தை ஊத்துற உரிவிக்க உறிஞ்சு கொள்ள நீ ரெடியா இருக்கியா?
கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க இன்றைக்கும் ரெடியா தான் இருக்காரு. ஆனா ஏற்றுக்கொள்ளதான் நமக்கு இருதயம் சரியா இல்லை. உறிஞ்சு கொள்ளுவதற்கு எனக்கு பலன் இல்லை, வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறோம். அபிஷேகத்தை குறித்த அஜாக்கிரதை நமக்கு நிறைய இருக்கு. அல்லேலூயா. என் ஜெபம், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே தேவனால் நடத்தப்படக்கூடியவர்கள். அப்ப நான் கர்த்தருடைய ஆவியை உடையவனாய், கர்த்தருடைய ஆவியை உடையவனாய் நான் வாழ வேண்டும். இல்லை என்றால் சங்கீதங்களில் சொல்லப்பட்டது போல என் வாழ்க்கை உலர்ந்த வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது. என் வாழ்க்கை உலர்ந்ததா இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 35ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா வேகமா? வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழும். எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தருடையதான செயல்கள் அதன் மேல் வெளிப்படும் பொழுது. எப்பொழுது? கர்த்தருடைய செயல்கள் வெளிப்படும் பொழுது. அதே 35ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பார்க்கிறோம், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றாகவும் ஸ்தோத்திரம். அப்ப என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில வலு சர்ப்பங்கள் விலகி போகணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில சர்ப்பத்தின் செயல்பாடுகள் விலகி போகணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில துர்ர ஆலோசனைகள் வெளியே போகணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில குடும்பத்துக்கு விரோதமான வார்த்தைகள் என் காதுகளை கேட்காதபடிக்கு நான் அந்த வார்த்தைகளுக்கு என்னை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய காதுகளை சொல்லப்படுகிற அவிசுவாசமான வார்த்தைக்கு என்னை நான் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் வலு சர்ப்பத்தை என்னை விட்டு நான் அகற்ற வேண்டும். ஏன்னா வலு சர்ப்பம், அந்த சர்ப்பம் என்கிற அந்த சத்ருவானவன் அந்த மரத்துல இருந்து போதிக்கிற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் எப்படிதான் இருந்தாங்க? அவனுக்கு அடிமையாகவே இருந்தார்கள். எனக்கு கர்த்தரை தவிர வேறு ஒருவன் போதிக்கிறான் என்றால் நான் அவனுக்கு அடிமையாக மாறாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. சத்துருவின் ஆவி எங்க இருக்கோ அங்கு அடிமைத்தனம் உண்டு. இவர்கள் கர்த்தருடைய ஆவிக்குள் நடத்தப்படும் வரைக்கும் ஆதாமும் எவ்வளவு விடுதலை உள்ளவர்களா இருந்தாங்க. எப்பொழுது சத்துருவின் போதனையை கேட்க ஆரம்பிச்சாங்களோ அடிமைகளாய் மாறினார். இந்த சத்ருவானவன் செய்கிறது என்னவென்றால், அவன் செய்கிற முதல் காரியம் பிரிவினை. சத்ரு செய்கிற முதல் காரியம் பிரிவினை. முதல் பிரிவினை தேவனுக்கும் எனக்கும், தேவனுக்கும் எனக்கும். இரண்டாவது கணவனுக்கும் மனைவிக்கும். மூன்றாவது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும். நான்காவது சகோதரர்களுக்குள், சகோதரிகளுக்குள், உடன் பிறந்தவர்களுக்குள். ஏங்க குடும்பத்துல பிரிவினை நடந்துகிட்டே இருக்கு? ஏங்க குடும்பத்துல வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு? ஏங்க உறவுகளுக்குள்ள உண்மையா இருக்க முடியல? ஏங்க உறவுகளை நேசிக்க முடியலன்னா, என்னைய நடத்துறது சத்ருவா இருக்கும் பட்சத்தில் எப்படி அப்புறம் நடத்துறது சத்ருவா இருக்கிறதுனால அப்புறம் எப்படி என் உறவு சீராகும்? ஆதாம் புரிந்துகிட்டார். ஆதாம் அதை புரிஞ்சுக்கிட்டார். ஏவாளும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஸ்தோத்திரம், அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம், எங்களை மன்னியும் என்று தங்களுடைய அந்த உலர்ந்து போன அந்த உடையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து என்ன பண்றாங்க? நிறுத்துறாங்க. உலர்ந்து போன அத்தி இலைகளால் தேய்க்கப்பட்ட அந்த உலர்ந்து போன ஆடைகளை தேவன் பார்க்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளவு உலர்ந்து இவ்வளவு கேவலமா இருக்கு என்று சொல்லி உடனே ஒரு மிருகத்தை அடித்தார், ஒரு தோல் உடையை கொடுத்தார். அதே போலதான் எசேக்கியேலுடையதான தீர்க்க தரிசனத்திலையும் உலர்ந்து போனவர்களை பார்த்து இவர்கள் உயிரடைய வேண்டும் என்றால் உடனே ஒரு ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. உடனே ஒரு ஆவி அவர்களுக்குள். அப்பொழுது தேவன் உலர்ந்து போன வாழ்க்கையை விரும்புவது இல்லை.
உலர்ந்து போன வாழ்க்கையை விரும்புவது மனிதன் மட்டும்தான். மனிதன் மட்டும்தான் உலர்ந்து போனதை விரும்புறது. தேவன் உலர்ந்ததை விரும்புவதே இல்லை. உயிர் அடையணும்னு தான் விரும்புறாரு, ஆக்டிவா இருக்கணும் தான் விரும்புறாரு. அவருக்கு வறண்ட நிலம் பிடிக்காதுங்க. அதனாலதான் வறண்ட நிலத்தை நீரூற்ற மாற்றத்தை குறித்து தான் யோசிப்பாரு. வாசிக்கலாம் 44 ஏசாயா 44 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 44:3 தாகமுள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஸ்தோத்திரம். வறண்ட நிலம் அவருக்கு பிடிக்காது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வறண்டு போக விடுகிற தேவன் அல்ல. நாம் வறண்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் நம்மை வயல்வெளியாய் மாற்றுவதே ஒரு நோக்கமாய் வைத்திருக்கிறார். ஏன் இந்த பாளையத்திற்குள் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏன் அந்த பள்ளத்தாக்குக்குள் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏன் அந்த உலர்ந்து போன அத்தி இலைக்குள் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார்? காரணம், அவர்கள் வறண்டு போவதில் அவருக்கு விருப்பமில்லை. என் வாழ்க்கை வறண்டு போவதில் என் தேவனுக்கு விருப்பமில்லை. ஏன் ஆண்டவரே நீரே என்னைய சோதிக்கிறீர்? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம். பிள்ளை கஷ்டப்படுத்துறான், புருஷன் கஷ்டப்படுத்துறான், மனைவி கஷ்டப்படுத்துறா, கர்த்தரும் கஷ்டப்படுத்துறீரே. கர்த்தர் வறண்டு போக விட மாட்டார். அவர் நாம் வறண்டு போவதை விரும்புகிற தேவனே இல்ல. அவர் என்னை வயல்வெளியா மாற்றதா விரும்புறாரு. அவர் என்னை நீரூற்றா மாற்றதா விரும்புறாரு. அவர் என் சந்ததி மேல ஆவியையும் என் சந்தானத்தின் மேல அவர் ஆசிரியை ஊற்றதா விரும்புறாரு. நான் பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவனை நடந்து கொண்டிருக்கிறேன். ஆலயத்திற்கு பிள்ளைகளை அழைத்து வருகிற நான் மற்ற இடங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்பொழுது எப்படி கொண்டு போகிறேன்? எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்த்த இடையில பிள்ளைங்களை ஆலயத்துக்கு பார்க்குறப்ப என்னமோ ட்ரெஸ்ஸே இல்லாத பிள்ளைங்களை கூட்டு வர மாதிரி ஆலயத்துக்கு கூட்டு வருது. வெளியில போறப்ப மோடி கோட்டு என்ன, அதுக்கு ஒரு பேண்ட் என்ன, இதுல ஒரு பொட்டு வேற. விசுவாசியா நீங்கெல்லாம்? நல்ல விசுவாசியான்னு கேட்கிறேன். பிள்ளைங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆலயத்துல வரப்ப பதுசா கூட்டு வரீங்க, வெளியில போற மட்டும் சந்தனம் போட்டு அதுல நடுவுல குங்குமம் போட்டு இதுல விபூதி அடிக்கிறது. எதுக்கு இந்த மாய்மாலமான வாழ்க்கை? அப்புறம் நமக்கு எதுக்கு? இப்ப புரியுதா என் வாழ்க்கையை உலர்ந்து போய் கிடக்குன்னு? தேவன் என்னுடைய வறட்சியை விரும்பல, நான் தான் என் வறட்சியை விரும்புறேன். அவர் நீ ஆசீர்வதிக்கணும் தான் விரும்புறாரு. எனக்கு அந்த தற்காலிகமான பொட்டும் தற்காலிகமானதான் எனக்கு தேவைப்படுது. அதான் அத்தி இலையின் வாழ்க்கை. எனக்கு தேவன் தோல்வுடைய வச்சிருக்கிறாரு. நான் டெம்பரவரியான அத்தி இலை ஏன் நான் போய் பொறுக்கிட்டு இருக்கணும்? ஏன் பொறுக்கணும்? ஆலயத்துக்குள்ள அத்தி இலைய போல இருக்கிறது, பசுமைய போல இருக்கிறது, வெளியில போன உடனே காஞ்சு போயிடுறது. எதுக்கு? அதனாலதான் தேவன் தோல்வுடைய கொடுக்கிறேன்றாரு. தேவன் நிரந்தரமானதை கொடுக்கிறேன்றாரு. இது டெய்லி உனக்கு வறட்சியை தான் கொடுக்கும். அத்தியெல்லாம் உனக்கு வறட்சியை தான் கொடுக்கும். ஆனா தோல் உட உன்னுடைய வறட்சியை மறைக்கும். அத்தியல நிர்வாணத்தை வெளிப்படுத்தும், தோல் உடை நிர்வாணத்தை மறைக்கும். பிசாசு நிர்வாணத்தை வெளிப்படுத்துவார், கர்த்தரோ அதை மூடுவார். வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவது கர்த்தர் தான். அவர் வறட்சியை விரும்புறது இல்ல. வறட்சியை விரும்பாதது யாரு? நான் தான் வறட்சியை விரும்புறேன். நான் தான் வறண்ட நிலத்தை விரும்புறேன். எலியா சொன்ன வார்த்தை, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால். எப்படி? அவர் வறட்சியை விரும்புகிற தேவன் அல்ல. அவருக்கு மழை தேவையில்லை, அவருக்கு காற்று தேவையில்லை. விருப்பம் இருந்தா மட்டும் போதும். விருப்பம் இருந்தா மட்டும் போதும். என் வாழ்க்கையை வயலிலமாய் மாற்ற என் தேவன் போதுமானவரா இருக்காரு. எனக்கு விருப்பம் இருந்தா போதும். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல ஒரு வார்த்தை அழகா தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ள ஸ்தோத்திரம் உன்னிடத்திலிருந்து தோன்றும் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையா இருக்கும்
அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், குடியிருக்கும்படி பாதைகளை 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 சத்துருவிடத்திலிருந்து என் பாதையை நான் திருத்துவேன் என்றால் என் வாழ்க்கை வறண்ட நிலத்தை போல அல்ல. என் வாழ்க்கை அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாத மொட்டையான வாழ்க்கையாக அல்ல. என் வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையா மாறும். தலைமுறையின் அந்த அஸ்திபாரத்தின் என் வாழ்க்கை கட்டப்படணும்னா என் பாதையை நான் திருத்த வேண்டும். பாதையை திருத்த வேண்டும். திருப்பணும் பாதையை. போதும், சத்துருவோடு பேசுறது போதும். அவனோடு பேசின கொஞ்ச நேரம் தான். ஆதாமுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இழப்பீடு வர காரணம் என்ன தெரியுமா? அவன் செலவழித்த அந்த சில நிமிடங்கள் தான். சில நிமிடங்கள் தான். உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. தேவன் உருவாக்கின பரிசுத்த வாழ்க்கைய உருவாக்குறது கஷ்டம். ஆனா சத்ரு சில நிமிடத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். எனக்குள் விசுவாசம் வர்றது பெரும் கஷ்டங்க. நான் விசுவாசியா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு அபிஷேகம் வந்தது பெரும் கஷ்டம். நான் அபிஷேகம் உள்ளவனா இருக்கிறேன். நான் மரணத்துல இருந்து வெளியில வந்தது கஷ்டம். நான் மரணத்துல வெளியில வந்திருக்கேன். என் குடும்பத்துல இன்னைக்கு சமாதானம் இருக்குது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு என் குடும்பம் சமாதானமா இருக்கு. இவ்வளவு இருந்தும் ஆனா சத்துரு பேசின அந்த ஒரு சில வார்த்தைகளை என் குடும்பம் மறுபடியும் எங்க ஆயிருச்சு? பழைய திருடி கதவை தொடடின்ற மாதிரி போயிருச்சு. ஏன்? என் வாழ்க்கைய உலர்ந்து போக வச்சதே நான் தான். சொல்ல முடியுமா என் வாழ்க்கை உலர்ந்து போக காரணமே? நம்ம சொல்றோம், அவ எனக்கு பங்கு தரல பாஸ்டர், எங்க அண்ணன் எனக்கு பங்கு தரல பாஸ்டர், எங்க அம்மா என்னை விசாரிக்கல பாஸ்டர், அவன் கொடுக்கலன்றான் ஏமாத்திட்டான், இவன் கொடுக்கறேன்னா ஏமாத்திட்டான். ஆதாமுக்கு யாருங்க கொடுத்தா? ஆதாமுக்கு எந்த அண்ணன் தம்பி இருந்து கொடுத்தான்? யாக்கோபுக்கு எந்த அண்ணன் தம்பி கொடுத்தான்? ஈசாக்குக்கு எவங்க கொடுத்தான்? பஞ்ச காலத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பம் இருக்கிறவனை தேவன் பெற்றுக்கொள்கிறவனாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவன் தரித்திரனை போலவே என்ன பண்றான்? அப்ப என் வாழ்க்கை வறட்சியா இருப்பதற்கு நான் தான் காரணம். கொடுக்கிற கர்த்தரை நோக்கி நான் பார்க்காம என் தகப்பனை பார்த்து கொண்டு, என் தாயை பார்த்து கொண்டு, என் சகோதரனை பார்த்து கொண்டு, என் பிள்ளைகளை பார்த்து கொண்டு, இவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான், அவள் கொடுப்பாள், இவள் கொடுப்பாள் என்று நினைத்தினே தவிர பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு கதவு திறக்கப்படும் என்ற அறிவு எனக்கு என்ன ஆயிருச்சு? இல்லாம போயிருச்சு. அதனாலதான் உலர்ந்த வாழ்க்கைய மீண்டும் செயல்படுத்த முடியல. இப்ப கர்த்தரே பார்க்கிறாரு, பல நாட்கள் ஆயிருச்சு, இவன் திருந்துற மாதிரி தரல, தீர்க்கதரிசி அனுப்புறாரு, போய் சொல்லு அவன் எழும்பட்டும். அப்ப உலர்ந்த வாழ்க்கையை தேவன் விரும்புவது இல்லை. பாதைகளை திருத்துகிறவன், பாதைகளை திருத்துகிறவன் நல்ல அழிலபரை வச்சு அழிக்கணும். அபிஷேகத்தை வச்சு ஜெபத்துல உங்க பாதையை மாற்றுங்க. 2026 18 நாள் தான் முடிஞ்சிருக்கு, அப்படிதானே? 18 நாள் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய நாள் இருக்கு. உங்க பாதையை சீக்கிரம் மாத்திருங்க. பாதையை மாத்தி இந்த வருஷத்துல பிரயாணம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா கர்த்தர் உலாவுவார். நிச்சயமா கர்த்தர் உலாவுவாருங்க. பாளையத்துல நிச்சயமா கர்த்தர் உலாவுவார். எதுக்கு தெரியுமா? சத்ருவையும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பதற்காகவும் உன் பாளையத்துல கர்த்தர் உலாவுவதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் பாதையை நான் திருத்தி அமைக்க வேண்டும். என் பாதையை நான் திருத்தி மாற்ற வேண்டும். விருப்பம் இல்லை, நான் மாற மாட்டேன், நான் பாதையை மாத்திக்க மாட்டேன், எனக்கு சொந்த ரட்சிப்பு வேண்டாம், எனக்கு இந்த காஞ்சி போன இலையே போதும்னா சந்தோஷம். கர்த்தர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார். இப்படிதான் இருப்பேன்னா கர்த்தர் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார். இல்ல, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஆதாமும் ஏவாளும் தேவ சமுத்திரம் நிற்கும் பொழுது அந்த உலர்ந்ததை பிடுங்கி உயிருள்ளதாய் மாற்றினார்.
எசேக்கியேல் போய் அந்த பள்ளத்துக்கு மேல நிற்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த உலர்ந்து போனதை எல்லாம் உருவி விட்டு உயிரோட்டத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிச்சார். சங்கீதத்தின் புஸ்தகங்கள்ல எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும், எனக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்தோத்திரம், பாபிலோனிய ஆற்றறிய கிண்ணறங்களை வைத்து நாங்கள் அருள் கொண்டு இருந்தோம்னு சொல்ற சங்கீதம் 137 1 வசனம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உலர்ந்து போய், ட்ரையா, அழுது, கண்கள் சொருகி போய் அழுகுறாங்க. எங்க வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. நல்லா இருந்தேன். இவ அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருந்தேன், நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன், நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன். அப்பவே எரேமியா புலம்புனா, எரேமியா அழுதான் வந்து, போவாதீங்கடா போவாதீங்கடான்னு. கேட்டேனா தீர்க்கதரிசியோட பேச்ச? இப்ப அழுகுறாங்க. சிலருடைய வாழ்க்கையின் அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் முன்பு உரைத்ததை சரியா கீழ்ப்படியாதனாலதான். முன்பே கர்த்தர் உரைத்தார், நான் கேட்கல. சிலருடைய கண்ணீருக்கு காரணம் அதுதான். ஏற்கனவே கர்த்தர் உரைத்தார், கேட்கல. அன்றைக்கு விதண்டாவாதம் பண்ணேன், அன்னைக்கு என் பலத்தை நான் காட்டினேன், எனக்கு தெரியும்னு சொன்னேன், எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நேரத்தை வச்சு அழுதுகிட்டு இருக்கேன். எங்க? அடிமைத்தன வீட்டில் உட்காந்து, பாபிலோன்ல உட்காந்து. ஏன் நான் அழுகிறேன்? அன்றைக்கே என் தீர்க்கதரிசியின் பேச்சை நான் கேட்டிருந்தா, அன்றைக்கே என் மெய்ப்பனின் வார்த்தைக்கு, அந்த நல்ல மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் பாதையை நான் திருத்தி இருந்தா, நான் ஏன் இன்னைக்கு உட்காந்து அழுகணும்? இங்க இன்னைக்கு நான் ஏன் உலர்ந்து போய் கிடக்கணும்? என் வாழ்க்கை, என் பட்டணையை தீக்கரையாக்கப்பட்டிருக்கணும், என் வாசல்களையும் இடிக்கப்பட்டிருக்கணும். ஏன்? நான் பாதையை திருத்தாம போனதுனால. அழுகுறாங்க, உட்காந்து அழுகுறாங்க. இப்போ பாதையை திருத்த ஆரம்பிக்கிறாங்க. அழுகிற ஜனம் பாதை என்ன பண்ணுது? திருத்த ஆரம்பிக்குது. சங்கீதம் 126 முதல் வசனம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறோள் போல் இருக்கும். அல்லேலூயா. பாதையை மாத்தணும்னா சொப்பனம் காண்பது போல என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஆதாமுடைய வாழ்க்கை மாறியது ஆதாமுக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். தோல் உடைய போட்டிருந்தவன் இப்ப ஸ்தோத்திரம், சாரி, இலை உடைய போத்திருந்தவன், அத்தி இலையே தைத்து உடைய போத்தி இருந்தவன் இப்ப தோல் உடைய போத்தி இருக்கிற அவனுக்கு ஆச்சரியம். சொப்பனம் காண்பது போல. இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். தகப்பன் அணைத்தது அவனுக்கு ஒரு சொப்பனம். தகப்பன் அவன் வஸ்திரத்தை மாற்றியது ஒரு சொப்பனம். அவனுக்கு முத்திரை மோதிரம் கொடுத்தது ஒரு சொப்பனம். அவனுக்கு பாதரட்சியை போட்டு விட்டது ஒரு சொப்பனம். 2 கலர்களை ஒரு கல்லன் சொல்றான். ஸ்தோத்திரம். அவன் பரலோகத்துக்கு போனா அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீ எத்தனை வருஷம்டா ஊழியம் பண்ண? நீ ஞானஸ்நானம் நடத்த எத்தனை வருஷம்டா ஆச்சு? நீ அபிஷேகம் பெற்ற எத்தனை வருஷம்டா ஆச்சு அப்படின்னு கேட்டா, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தைனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன். அது ஒரு சொப்பனம், ஒரு சொப்பனம். என் வாழ்க்கை மாறுவது எனக்கு சொப்பனம் போல மாறணும்னா என் பாதையை நான் திருத்த வேண்டும். என் பாதைகளை நான் திருத்து வைக்கும் பொழுது என் வாழ்க்கையை சொப்பனம் காண்பது போல கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். கோலியாத்தை முறியத்தது தாவீதுக்கு ஒரு சொப்பனம். தாவீது அன்னைக்கு நைட்டு படுத்திருந்து யோசிச்சிருப்பாரு, இந்த கவன், இந்த கல்லு எப்படி அவன் செத்தான்? இந்த கல்லு, இந்த அருக்கு கவனு. வீசி பார்த்திருப்பான் தாவீது, வீசி பார்த்திருப்பாரு. அது ஒரு 10 அடி கூட என்ன பண்ணிருக்காது. பார்க்குறாரு, 10 அடி கூட போகல. எப்படா அவன் தலைக்கு அவ்வளோ ஃபோர்ஸில் போச்சு? அது ஒரு சொப்பனம், அது ஒரு சொப்பனம். அந்த அக்கினி சூளைக்குள்ள போனவங்களுக்கு முடி கருகல, புகவாட வரல, கையில் இருக்கிற முடி கருகல, ஜாலியா இருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? நெருப்பு எப்ப சுடாம இருக்கும்? சொப்பனத்துல மட்டும்தான் நெருப்பு என்ன பண்ணும்? சுடாம இருக்கும். நீங்க சொப்பனத்துல ஒரு பெரிய திமிங்கலத்தை கூட சண்டை போடலாம், சொப்பனத்துல ஒரு பெரிய ராட்சத டைனோசர் கூட சண்டை போடலாம், சொப்பனத்துல ஒரு பெரிய அனகொண்டா வாயை கிழிக்கலாம். ஆனா நிஜத்துல
ஆனா இதெல்லாம் நிஜத்துல நடக்குது. ஆனா அவங்களுக்கு அது எப்படி இருக்கு? சொப்பனம் போல. என் வாழ்க்கை நிஜத்துல நடக்கணும், ஆனா அது எனக்கு சொப்பனமா மாறணும் அப்படின்னா என் பாதையை நான் திருத்தணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்னைக்கு பாதையை திருத்தினாங்க. நான் நமஸ்கரிக்க மாட்டேன்டா, அவ்வளவுதான், என்ன வேணா பண்ணிக்க. நான் ஜெபத்தை முடிச்சுட்டு தான் வரேன், ஜெபத்தை முடிச்சுட்டு தான் என்ன வேணா பண்ணிக்க. தங்கள் பாதையை கர்த்தருக்கு நேராக அவர்கள் திருத்த ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சொப்பனம் காண்பது போல அவருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். என்னுடைய உலர்ந்த வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த ரகசியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய அபிஷேகத்தை எனக்குள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது வாஞ்சிக்கணும். இரண்டாவது அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். மூன்றாவது அதை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். நான்காவது நல்ல மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஐந்தாவது, முன்பே எச்சரிக்கப்பட்ட வார்த்தைக்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். ஒரு சொப்பனத்துல தேவன் எச்சரிக்கிறாரா, ஜாக்கிரதையா இருக்கணும். இடையில ஒரு சின்ன ஒரு சாட்சி மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இடையில நம்முடையதான இந்த யூடியூப் ஊழியங்கள்ல ஒரு ஊழியத்தினுடையதான சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு ஊழியத்தினுடைய சேனல் எப்படி நம்முடைய இந்திய தேவ சபைக்கு சர்ச் ஆஃப் காட் தாராபுரம் அப்படின்னு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதுபோல் ஒரு ஊழியத்தினுடையதான யூடியூப் பிளாட்ஃபார்ம் சேனலில் ஒரு சேனலை என்ன பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த சேனலில் சுமார் ஒரு கிட்டத்தட்ட 32K எவ்வளோப்பா, 32,000 பேருக்கு மேலே அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. 32,000 பேருக்கு மேலே அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த சேனலை ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டார், லாக் பண்ணிட்டார். இப்போ அந்த சேனலை அவங்களால யூஸ் பண்ண முடியல. இந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு சொப்பனம் அந்த ஊழியக்காருக்கு வந்திருக்கு. அவங்க சபையில் வசனம் போர்டுக மாட்டியிருப்பாங்க. வசனம் போர்டு மாட்டியிருக்கும் பொழுது ஒரு 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 இடத்துல கூட வசனம் போர்டு கலண்டு டமால்னு விழுந்து சுக்கா உடஞ்சிருச்சு. அவர் அதை பார்த்துட்டு அடுத்த நாள் போய் அந்த போர்டுக்கு நேராக போயிட்டு அதெல்லாம் சரியா இருக்கான்னு என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. சரியா இருந்திருக்கு. இப்போ யூடியூப் பிளாக் ஆன உடனே தேவசமுத்திர ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல லகுவாக இருந்துச்சு. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொன்னோம். இப்போ இப்படி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 32,000 பேரை திரும்ப சம்பாதிக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே எனக்கு நம்ம சேனலுக்கு 5 வருஷம் ஆச்சு. 32,000 பேரை வச்சுருக்குறாங்கன்னா பல பிரயாசங்கள் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டுன்னு வருத்தத்தோடு ஜெபம் பண்ணாரான். எனக்கு முன்னமே நினைப்பூட்டியிருந்தா நான் ஜெபம் பண்ணியிருப்பேன் ஆண்டவர் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொப்பனத்தை நினைப்பூட்டியிருந்தாரான். நான் தான் ஒரு நேம் போர்டு விழப்போகுதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா. அப்போ தான் ஊழியக்காரருக்கு புரிஞ்சிச்சு, ஆமாம் யூடியூப்ங்கிற அந்த நேம் போர்டால் தான் அநேகருக்கு நம்முடைய ஊழியத்தை குறித்து ஒரு பாதை என்ன பண்ணப்பட்டுச்சு, தெரிய வந்துச்சு. நம்முடைய சபைக்கும் சிலர் புதுசாக வர காரணம் என்னன்னா யூடியூப்பு தான். நிறைய ஃபோன் கால் வரும், விசாரிப்பாங்க, ஆனால் எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் முன்னமே கொடுக்கும் பொழுது அந்த சொப்பனத்தை அஜாக்கிரதையை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. ஒரு தரிசனத்தையோ ஒரு தீர்க்க தரிசனத்தையோ ஒரு சொப்பனத்தையோ அல்லது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நினைப்பூட்டுதலையே தேவன் கொடுக்கிறாருன்னா தயவா அதை கனவீனம் பண்ணிடாதீங்க. அதை கனம் பண்ணுங்க. அதை நாங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது அது உங்களை விட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சில விஷயத்தை தேவன் நினைப்பூட்டாரா, எதிர்த்து நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க, சொப்பனம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். பார்த்துக்கலான்னு சொன்னீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறது நானாக தான் இருக்கும். அதை தான் பாபிலோன் ஜனங்கள் பண்ணாங்க. எச்சரிப்பு வார்த்தை வந்து எரேமியா மூலமா அதை அவங்க கேட்கல. அதை ஒரு கவனக்குறையாவா விட்டுட்டாங்க. கடைசியில் உட்காந்து அழுகிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க.
இப்பொழுது சொப்பனம் காண்பது போல சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்றார்? தேவனுக்கு உலர்ந்து போன வாழ்க்கை வாழ பிடிக்காது. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், கடைசி குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, பாதையை திருத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். பாதையை திருத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். பவுல் தன் வாழ்க்கையை திருத்தினார், இளையகுமாரன் தன் வாழ்க்கையை திருத்தினார். நானும் என் வாழ்க்கையை திருத்தணும். முன்பு அப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? முன்பு நான் சத்ருவா இருந்தேன், இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நேற்றைக்கு என் தகப்பனுக்கு, என் தாய்க்கு, என் மனைவிக்கு நான் ஒரு குடிகாரனா இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனா இல்லாம நான் முன்பு இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? கடந்த காலம் இல்லைங்க, நிகழ்காலமும் எதிர்காலமும் நம் கையில் தான் இருக்கிறது. நாம் எப்படி அதை மாற்றி அமைக்க போகிறோம்? என் விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப என் விருப்பத்தை அவனே நிறைவேற்ற மாட்டார். நான் உலர்ந்து போனதை விரும்புறதுனால தான் என் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கு. நான் நல்லா இருக்கும்னு நினைச்சா நிச்சயமா கர்த்தனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நான் நல்லா இருக்கணும்னா எனக்குள் என் தேவன் என்ன பண்ணணும்? உலாவணும். அதுதான் நம்முடைய சபையின் வாக்குத்தத்தம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்ருவை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படியே அவரு எழுப்பி நின்று தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, என் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. என் பாதை திருத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. என் பாதை திருத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. என் பாதை திருத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி அசைவாடுங்கப்பா. எங்கள் சபையில் அசைவாடுங்கப்பா. அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் அசைவாடின பரிசுத்த ஆவியானவரே, எலும்பு பள்ளத்தாக்கில் எலும்பின அபிஷேகம், ஆண்டவரே மேல் விட்டு அறையில் உலாவின அபிஷேகம், இதோ ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் உலர்ந்து போன என் அத்தி இலைகளை மாற்றும்படியாக, ஆண்டவரே உலர்ந்து போன என் அத்தி இலைகளை மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும், வறண்ட நிலங்கள் ஆறுகளாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் என் வறண்டு போன வாழ்க்கை, என் வறண்டு போன வாழ்க்கை நீரூற்றாய் மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும்பா, என் வாழ்க்கை மாறணும்பா. என் பாதையை நான் திருத்துகிறேன்ப்பா, என் பாதையை நான் திருத்துகிறேன்ப்பா, என் பாதையை நான் திருத்துகிறேன்ப்பா, என் பாதையை நான் திருத்துக்கிறேன்ப்பா. ஓ ரபாலா சந்தர பௌதர ஹடகதர கடகரப ரிகல கதர பர ஷதர பல ஹதர நமன. கேளுங்க, நான் சில சொப்பனங்களை நான் ஆண்டவரே உதாசீனப்படுத்திட்டேன்ப்பா, சில எச்சரிப்பை நான் உதாசீனப்படுத்திட்டேன்ப்பா. இன்னைக்கு நான் அழுக காரணம் எனக்கு முன்பே வந்த எச்சரிப்புக்கு நான் ஸ்தோத்திரம் விலக்கி கொண்டதுனால தான். சில எச்சரிப்பை நான் ஸ்தோத்திரம் நான் அதை பெருசா எடுக்கலப்பா. சில நினைப்பூட்டுதலை நான் பெருசா எடுக்கலப்பா. யாருக்கோன்னு நினைச்சேன், யாரையோ எச்சரிக்கிறார் ஊழியர்னு நினைச்சேன், மெய்ப்பன் யாரையோ நடத்துறாருன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் வழி மாறி போறேங்கிறது முட்களுக்குள்ள சிக்கினதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியுது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் அபிஷேகத்தை விரும்பலப்பா, நான் ரட்சிப்பை விரும்பலப்பா. என் ஆவியை அனுப்பி விடுதலையை தருவேன்னு சொன்னீங்கல்ல, என் ஆவியை அனுப்பும் பொழுது உனக்குள்ள மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆனா நான் ஸ்தோத்திரம் அபிஷேகம் அற்றவனா இருக்கிறேனே. எனக்குள் ஆண்டவரே உமது கிருபை அந்த அக்கினி என் மேல் இறங்க, என் மேல் ஊற்றப்படட்டும் பான்னு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இருதயத்தை விட்டு கொடுத்து, ஆண்டவரே என் மேல் ஊற்றப்படட்டும்பா, என் மேல் ஒரு பனிமலை ஊற்றப்படட்டும்பா, என் மேல் ஒரு அக்கினி மலை ஊற்றப்படட்டும்பா, முன்மாறி பின்மாறி அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படட்டும்பா, ஒரு பின்மாறின் அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படட்டும்பா. வறண்டு போன நிலங்கள் ஆண்டவரை நீரூற்றாய் மாற்றும்படி ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும்பா. உலர்ந்து போன என் இலைகள் ஆண்டவரை மீண்டும் உயிர் பெறத்தக்க தோல் உடைகளாய் மாற எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் உணர்வை தாங்கப்பா, உணர்வை தாங்கப்பா.
இது உலர்ந்து போன இலை என்ற உணர்வை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, அநேக நேரத்துல உணர்வே இல்லாம இருக்கேன்ப்பா. இது அத்தியல, இது காய்ந்து விடும், மீண்டும் என் நிர்வாணம் வெளிப்படும் என்கிற உணர்வு இல்லாம இருக்கேன்ப்பா. ஆண்டவரே, தோல் உடை என்று ஒன்று உண்டு, அது என் தேவன் கரத்தில் உண்டு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை தாங்கப்பா. சத்துருவினுடையதான பாதையிலிருந்து பாதைகள் திருத்தப்படட்டும். ஒரிபால சங்கர பௌதரி படகதரபட. கேளுங்க, தேவ சமூகத்துல அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேச தெரியாதவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபால ஷகர படகதரகரப ரிகல கரகட கதர படகதர நமன ஷிகர பலஹந்தர பலபர கதரப. உலாவங்க பரிசுத்த ஆவியானவரே, மேல் வீட்டு அறையில எலும்பு பள்ளத்தாக்கின் மேல உலாவினது போல ஒரு பெரிய அசைவாடுதல், ஒரு பெரிய அசைவாடுதல், ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை என்றாலும் ஒரு கணுக்கால் அளவின் மாற்றத்தையாவது நாங்கள் காண உதவி செய்யுங்க. முழங்கால் அளவோ இடுப்பளவோ ஆண்டு கழுத்தளவோ மூழ்கிற அனுபவம் இல்லை என்றாலும் கணுக்காலின் அளவு மாற்றத்தையாவது தாங்க விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, கணுக்காலின் அளவின் மாற்றத்தையாவது காண உதவி செய்யுங்க. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணும்பா. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணும்பா. என் அபிஷேக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்பா. என் ரட்சிப்பின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்பா. நான் உடுத்துகிற வஸ்திரத்தில் ஒரு மாற்றம் வேணும்பா. எச்சரிப்புகளை எல்லாம் இனி அஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள மாட்டேன்பா. கொடுக்கிறோம்பா. ஓரபால சந்தர பௌதர ஹந்தர ஹடகத ரகடக ரபடகர நம. சில குடும்பத்தில் இன்னைக்கும் அழுக இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, முன்பே எச்சரிக்கப்பட்டீங்க, ஆனால் எச்சரிப்பை கேட்கல. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ஆற்று அருகிய கிண்ணறங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அழுதது போல தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து அழுக விருப்பம் இருந்தா நீங்க ஜெபியுங்க. ஓ ரிபாலா ஷகடக தகரன மனகத ரபடகத ரபலக ரபா. முன்பே எச்சரிக்கப்பட்டேன், முன்பே எச்சரிக்கப்பட்டேன், ஆனால் நான் கேட்கல. முன்பே எச்சரிக்கப்பட்டேன், ஆனால் நான் கேட்கல. நான் தான் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் தான் கர்த்தர் பார்த்துக்குவார் நினைச்சேன், ஆனால் கர்த்தர் தான் அந்த எச்சரிப்பை கொடுத்தாருங்கிறதையே மறந்து கர்த்தர் பார்த்துக்குவார் நினைச்சேன். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். இனி எச்சரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ விட்டு கொடுக்கிறேன். இனி ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கையை வாழ விட்டு கொடுக்கிறேன். நான் உலர்ந்து போகாத வாழ்க்கையை வாழ என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் ஆண்டவரே வறண்ட நிலத்தை போல அல்ல, நீரூற்றா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேதுரு மரம் செழிப்பது போல நான் ஓங்கி வளர என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. உயிரற்றவனாய் அல்ல, உயிருள்ளவனாய், உயிருள்ளவனாய், உயிருள்ளவனாய். எஸ் ஜீசஸ், நான் உயிரடைய வேண்டும்பா. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்த்தேன், அது நடுங்க கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனம், என் ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மேல் ஆவியை ஊற்றுவீரா, எங்கள் மேல் ஆவியை ஊற்றுவீரா. எஸ் ஜீசஸ். ஆமென்.